அந்த சிறிய ஓட்டு வீட்டில் சமையலறையில் புகையோடு சேர்ந்து தாயம்மாவின் பெருமூச்சும் கலந்திருந்தது. அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொதித்து கொண்டிருந்தது. ஆனால் அதில் போடுவதற்கு ஒரு பிடி அரிசி கூட அந்த வீட்டில் இல்லை. வெளியே மழையின் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த மழைத்துளிகள் மண்ணை குளிர்வித்தன. ஆனால் தாயம்மாவின் வயிற்று நெருப்பை அணைக்க முடியவில்லை. அம்மா, பசிக்குதுமா என்று 5 வயது சிறுமி மீனா தாயம்மாவின் சேலையை பிடித்து இழுத்தாள். அவளுக்கு பின்னால் இன்னும் 4 சிறுமிகள். பெரியவள் செல்விக்கு 14 வயது. மற்றவர்கள் வரிசையாக ஒருவருக்கொருவர் இடைவெளி இல்லாமல் பிறந்தவர்கள். தாயம்மா மகளை அள்ளி அணைத்து கொண்டாள். அவளது கண்கள் கலங்கின. இதோ அப்பா வந்ததும் சோறு ஆக்கி தரேன் கண்ணு, கொஞ்சம் பொறுத்துக்கோ என்று சமாதானம் செய்தாள். ஆனால் அவள் கணவன் மாணிக்கம் இன்று வேலை கிடைத்து வருவானா என்பது அவளுக்கே சந்தேகமாக இருந்தது. அப்போது வாசலில் மாணிக்கத்தின் காலடி சத்தம் கேட்டது. கூடவே அவன் தாயின் கரகரப்பான குரலும் கேட்டது. ஏண்டா மாணிக்கம், இன்னைக்கும் ஒன்றும் தேரலையா? இந்த வீட்டில் இருக்கிற 5 வாய்களும் சோத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதுல அந்த தாயம்மா வேற 6வதா ஒன்று சுமந்துக்கிட்டு திரியிறா. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? மாணிக்கம் பதில் பேசாமல் உள்ளே வந்தான். அவன் முகம் வாடி இருந்தது. ஒரு மூட்டை தூக்கும் கூலி வேலை செய்பவன் அவன். இன்று மழை பெய்ததால் அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை. தாயம்மா அவனிடம் தண்ணீர் செம்பை நீட்டினாள். அவளது கைகள் நடுங்கின. என்னங்க, பிள்ளைங்க பசியில இருக்கு என்று மெதுவாக சொன்னாள். மாணிக்கம் கோபமாக அவளை பார்த்தான். நானே செத்துக்கிட்டு வரேன், என்கிட்ட வந்து பசிங்கிறியா? 5 பொட்ட பிள்ளைங்களை பெத்து தள்ளிட்ட. இது போதாதுன்னு இன்னொன்னு வேற. இந்த தறிக்கெட்ட குடும்பத்தை நான் எப்படித்தான் காப்பாத்துவேன் என்று கத்தினான். தாயம்மாவுக்கு நெஞ்சு விம்மியது. இது என்னோட தப்பாங்க. பிள்ளைங்க நமக்கு கிடைச்ச வரம்னு தானே சொல்லுவாங்க. வரமாவது மண்ணாவது. உன் மகாராணி முகத்துல ராசியே இல்ல. நீ இந்த வீட்டுக்கு வந்த நேரமோ என்னவோ ஒரு பைசா கூட தங்க மாட்டேங்குது. இந்த தடவையாவது ஆம்பளை பிள்ளை பிறக்காட்டி நீயும் உன் 5 பிள்ளைங்களும் நடுவு தெருவுல தான் நிக்கணும் என்று அவன் தாய் உள்ளே வந்து இடி முழக்கமிட்டாள். தாயம்மா தன் வயிற்றை தடவி பார்த்தாள். அங்கே 3 மாதங்களாக வளர்ந்து வரும் அந்த உயிர் தன் அம்மாவின் வேதனையை உணர்ந்ததோ என்னவோ. ஒரு நிமிடம் அவளுக்குள் ஏதோ பாரம் கூடியது போல இருந்தது. இந்த முறை ஆம்பளை பிள்ளை இல்லாட்டி உன்னை விவாகரத்து செஞ்சுட்டு என் மகனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைப்பேன் என்று மாமியார் சொல்லிய வார்த்தை தாயம்மாவின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊட்டியது போல இருந்தது. வறுமை ஒரு பக்கம், குடும்பத்தின் அழுத்தம் ஒரு பக்கம். தாயம்மாவுக்கு தன் பிள்ளைகளின் எதிர்காலம் இருட்டாக தெரிந்தது. அன்று இரவு தன் 5 மகள்களையும் பட்டினியாக படுக்க வைத்துவிட்டு ஜன்னல் ஓரம் அமர்ந்து அழுதபடி இருந்தாள். கடவுளே, என் வயிற்றுல இருக்கிற இந்த உயிரை காப்பாத்த நான் என்ன செய்ய போறேன்? இதுக்கும் மற்ற பிள்ளைகளோட கதிதான் வரப்போகுதா? இல்லை இதையே காரணம் காட்டி என் குடும்பத்தை சிதைக்க போறாங்களா என்று புலம்பினாள். அவளுக்கு தெரியாது, அவள் வாழ்க்கையே மாற்ற போகும் ஒரு பெரிய முடிவு அவள் வாசலில் காத்து கொண்டிருக்கிறது என்று. அந்த செல்வந்த மாளிகையின் எஜமானி சிவகாமி அம்மாளின் நிழல் அவளை நோக்கி நகரப் போவதை விதி ஏற்கனவே தீர்மானித்து விட்டது. அடுத்த நாள் காலை விடிந்த போது தாயம்மாவின் மனதுக்குள் ஒரு வைராக்கியம் பிறந்திருந்தது. தன் பிள்ளைகளின் பசியை போக்க ஏதாவது செய்தே தீர வேண்டும் என்ற துடிப்பு அவளை உந்தியது. பக்கத்து வீட்டு மாரியம்மாவிடம் பேச்சு கொடுத்தாள். மாரியம்மா, இந்த நிலைமையில நான் சும்மா இருந்தா பிள்ளைங்க செத்துடும். எங்காவது வேலை இருந்தா சொல்லேன் என்றாள் தாயம்மா. மாரியம்மா அவளை மேலும் கீழும் பார்த்தாள். தாயம்மா, நீ இப்ப இருக்கிற நிலைமைக்கு வேலை பார்க்க முடியுமா? ஆனாலும் ஒரு இடம் இருக்கு. ஊர் எல்லையில இருக்கிற அந்த பெரிய வெள்ளை மாளிகை தெரியுமா? சிவகாமி அம்மா வீடு. அங்க சமையலுக்கும் துப்புரவுக்கும் ஆள் வேணுமாம். ஆனா அவங்க ரொம்ப சுத்தபத்தமா எதிர்பார்ப்பாங்க. உன்னால முடியுமா? முடியும் மாரியம்மா, என் பிள்ளைங்களுக்காக எதையும் செய்வேன் என்று கிளம்பினாள் தாயம்மா. அந்த பெரிய மாளிகையின் கதவருகே நின்ற போது தாயம்மாவுக்கு ஒரு நிமிடம் மலைப்பாக இருந்தது. இவ்வளவு பெரிய வீட்டில் இருப்பவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டாள். காவலாளி கதவை திறக்க உள்ளே நுழைந்த தாயம்மாவுக்கு அந்த மாளிகையின் அமைதி ஏதோ ஒரு சோகத்தை சுமந்து நிற்பது போல தோன்றியது. கூடத்தில் ஒரு பெரிய ஊஞ்சலில் சிவகாமி அம்மாள் அமர்ந்திருந்தாள். பட்டுப்புடவை, கழுத்து நிறைய நகைகள் என மகாலட்சுமி போல தெரிந்தாலும் அவள் கண்கள் மட்டும் ஏனோ களைத்து போய் இருந்தன. யாரு நீ? என்ன வேணும்? சிவகாமியின் குரல் மென்மையாக இருந்தாலும் அதில் ஒரு அதிகாரம் இருந்தது. அம்மா, என் பேரு தாயம்மா. வேலை தேடி வந்திருக்கேன். வீட்டுல 5 பிள்ளைங்க, ரொம்ப கஷ்டம் என்று தழுதழுத்தாள். சிவகாமி தாயம்மாவின் வயிற்றை பார்த்தாள். நீ கர்ப்பமா இருக்கியே, உன்னால வேலை செய்ய முடியுமா? முடியுமா? இது எனக்கு 6வது வரம். பழக்கப்பட்ட கைதான். நீங்க நம்பி வேலை கொடுக்கலாம் என்றாள் தாயம்மா. 6வது வரம் என்று தாயம்மா சொன்னபோது சிவகாமியின் முகம் ஒரு நிமிடம் சுருங்கியது. அப்போது மாடி படிகளிலிருந்து கனத்த காலடி சத்தம் கேட்டது. சிவகாமியின் கணவர் சண்முகம் கீழே இறங்கி வந்தார். அவர் முகம் கடுகடுவென்று இருந்தது. கையில் இருந்த சில கோப்புகளை மேசை மீது வீசி எறிந்தார்.
சிவகாமி, இதோ பார், இது விவாகரத்துக்கான நோட்டீஸ். இன்னும் ஒரு மாசத்துல உன் வக்கீல் கிட்ட இருந்து எனக்கு பதில் வரணும் என்று இடி முழக்கமிட்டார். தாயம்மா அதிர்ச்சியில் ஓரமாய் ஒதுங்கி நின்றாள். சிவகாமி பதற்றத்துடன் எழுந்தாள். ஏங்க, எதுக்காக இப்போ இதெல்லாம்? நாம பேசி தீர்த்துக்கலாமே. பேச என்ன இருக்கு? கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. ஒரு வாரிசை கொடுக்க உன்னால முடியல. என் சொத்துக்கெல்லாம் யாரு வாரிசு? ஊர்ல எல்லாரும் என்னை மலடன்னு தப்பா பேசுறாங்க. உன்னை கட்டிக்கிட்டு நான் ஏன் இந்த அவமானத்தை சுமக்கணும்? நான் வேற கல்யாணம் பண்ணிக்க போறேன். உனக்கு இந்த வீட்டுல இடமில்லை என்று கத்திவிட்டு வெளியேறினார் சண்முகம். சிவகாமி அப்படியே ஊஞ்சலில் சரிந்தாள். அவள் கண்கள் ஆறாக பெருகின. இவ்வளவு செல்வங்கள் இருந்தும் ஒரு மழலை சத்தம் இல்லாத அந்த வீடு அவளுக்கு ஒரு சிறைச்சாலையாக தெரிந்தது. தாயம்மா மெதுவாக அவள் அருகில் சென்று, அம்மா, அழாதீங்கம்மா, கடவுள் கைவிட மாட்டார் என்று ஆறுதல் சொன்னாள். சிவகாமி நிமிர்ந்து தாயம்மாவை பார்த்தாள். தாயம்மாவின் வயிற்றில் துடிக்கும் அந்த உயிர் சிவகாமியின் கண்களுக்கு ஒரு நம்பிக்கையாக தெரிந்தது. வறுமையால் வாடும் ஒரு தாய், செல்வத்தால் வாடும் ஒரு மலடி, இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட அந்த நொடியில் ஒரு விசித்திரமான பந்தம் உருவானது. சிவகாமி தாயம்மாவின் கையை பிடித்து கொண்டாள். உனக்கு இந்த வீட்டுல வேலை கிடைச்சிடுச்சு தாயம்மா. இன்னையில இருந்து நீ இங்கே இருக்கலாம். உன் பிள்ளைங்களுக்கும் நான் சாப்பாடு அனுப்புறேன். ஆனா எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும் என்றாள் சிவகாமி. அந்த உதவி என்னவென்று தெரியாமல் தாயம்மா விழித்தாள். விதி தன் அடுத்த காயை நகர்த்த தொடங்கியது. சிவகாமி அம்மாளின் மாளிகையில் வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் ஓடிவிட்டது. தாயம்மாவுக்கு அந்த வீடு ஒரு சொர்க்கமாக தெரிந்தது. அங்கிருந்து எடுத்து செல்லும் உணவை அவள் பிள்ளைகள் அமுதமாக உண்டனர். ஆனால் தாயம்மாவின் வீட்டில் அமைதி இல்லை. அன்று இரவு மாணிக்கம் குடித்துவிட்டு வந்து ரகளையில் ஈடுபட்டான். ஏய் தாயம்மா, இப்பவே வயிறு பெருத்துக்கிட்டே போகுது. 5 பொட்ட பிள்ளைங்க வச்சுக்கிறதுக்கே எனக்கு தெம்பு இல்ல. இதோ பார், இந்த மாத்திரையை முழுங்கு. எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். இப்பவே இதை கலைக்கணும் என்று ஒரு காகித பொட்டலத்தை வீசினான். தாயம்மா அலறினாள். ஐயோ, இது பாவங்க. உயிருள்ள பிள்ளையை எப்படி கொல்ல சொல்றீங்க? இதுவும் நம்ம ரத்தம் தானே. நம்ம ரத்தமா இருந்தா மட்டும் போதுமா? அதுக்கு சோறு போட உன் அப்பனா வருவான்? என் பேச்சை கேளு. நாளைக்கே ஆஸ்பத்திரிக்கு போறோம். இல்லாட்டி இந்த வீட்டோட உன்னை தீ வச்சு கொளுத்திடுவேன் என்று மிரட்டிவிட்டு அவன் மயங்கி விழுந்தான். அடுத்த நாள் காலையில் மாளிகைக்கு வேலைக்கு வந்த தாயம்மா அழுது அழுது வீங்கிய கண்களுடன் சிவகாமி அம்மாளின் காலில் விழுந்து கதறினாள். அம்மா, என்னை காப்பாத்துங்கம்மா. என் வீட்டுக்காரர் இந்த குழந்தையை கலைக்க சொல்றாரு. ஆனா என் மனசு கேட்கலம்மா. நான் என்ன செய்வேன்? சிவகாமி தாயம்மாவை தூக்கி நிறுத்தினாள். சிவகாமியின் முகம் இன்று ஒரு விசித்திரமான உறுதியுடன் இருந்தது. அவள் தாயம்மாவை தனியாக ஒரு அறைக்கு அழைத்து சென்று கதவை பூட்டினாள். தாயம்மா, உனக்கு ஒரு பிள்ளை வேணும். உன் பிள்ளைங்க நிம்மதியா வாழணும், அப்படித்தானே? எனக்கு என் வாழ்க்கை வேணும். என் புருஷன் என்னை விட்டு போகாம இருக்க எனக்கு ஒரு வாரிசு வேணும். நாம 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கலாமா? தாயம்மா புரியாமல் பார்த்தாள். சிவகாமி தொடர்ந்தாள். உன் கணவன் கிட்டையும் ஊர்காரங்க கிட்டையும் நீ குழந்தையை கலைச்சிட்டதா சொல்லிடு. ஆனா நீ குழந்தையை ரகசியமா பெத்து தரணும். அந்த குழந்தையை என்கிட்ட ஒப்படைச்சிடு. அதற்கு பதிலா உன் குடும்பத்தோட வறுமையை நான் மொத்தமா தீர்க்கிறேன். உனக்கு நான் 20 லட்சம் ரூபாய் தரேன். 20 லட்சமா? தாயம்மா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவளது 7 தலைமுறைக்கும் பார்க்காத தொகை அது. ஆமாம் தாயம்மா, இந்த மாளிகையில நீயும் உன் குழந்தையும் ராஜ உபசாரத்தோடு இருப்பீங்க. நீ பெத்து தர்றது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, அது என் பிள்ளையா இந்த ஊருக்கு தெரியும். உன் கணவனோட தொல்லையில இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். உன் 5 மகள்களும் பட்டதாரிகளாகி நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க அந்த பணம் உதவும். யோசிச்சு பார். உன் ஒரு குழந்தையை எனக்கு தர்றது மூலமா மற்ற 5 பிள்ளைங்களோட வாழ்க்கையும் வெளிச்சமாகும். தாயம்மாவின் தலை சுற்றியது. ஒரு பக்கம் தான் சுமக்கும் பிள்ளை, இன்னொரு பக்கம் மற்ற 5 பிள்ளைகளின் எதிர்காலம். ஒரு தாயாக அவளது இதயம் பிளவுபட்டது. ஆனால் நேற்று இரவு தன் மகள்கள் பட்டினியால் சுருண்டு கிடந்த காட்சி அவள் கண் முன்னே வந்து போனது. அம்மா, என் பிள்ளைக்கு நீங்க நல்ல தாயா இருப்பீங்களா என்று விம்மினாள் தாயம்மா. சிவகாமி அவளது கைகளை பிடித்து கொண்டாள். என் உயிரை கொடுத்தாவது அந்த குழந்தையை காப்பேன் தாயம்மா. அந்த பிள்ளை இந்த மாளிகையோட வாரிசா எல்லா செல்வத்தோடவும் வளரும். தாயம்மா மெதுவாக தலையசைத்தாள். சரிங்கம்மா, என் பிள்ளை உங்களோடது. என் மற்ற பிள்ளைங்களுக்காக இந்த துரோகத்தை நான் ஏத்துக்கிறேன். 2 பெண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஒருத்தி தன் ரத்தத்தை விற்க துணிந்தாள். இன்னொருத்தி தன் வாழ்வை தக்க வைக்க ஒரு பொய்யை விலைக்கு வாங்க துணிந்தாள். 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த பாச ஒப்பந்தம் அங்கே ரகசியமாக கையெழுத்தானது. சிவகாமி அம்மாள் கொடுத்த அந்த வாக்குறுதியும் 20 லட்சம் ரூபாய்
ரூபாய் என்ற தொகையும் தாயம்மாவின் மனசாட்சியை ஒரு பக்கம் உறுத்தினாலும் அவளது வறுமை அந்த உறுத்தலை அடக்கிவிட்டது. அன்று மாலை வீடு திரும்பிய தாயம்மா ஒரு பிணத்தை போல சோர்ந்து போய் அமர்ந்திருந்தாள். மாணிக்கம் திண்ணையில் அமர்ந்து பீடி குடித்து கொண்டிருந்தான். தாயம்மாவை கண்டதும், என்னடி, நான் சொன்னதை யோசிச்சியா? அந்த பொட்டலத்துல இருந்த மாத்திரையை முழுங்குனியா இல்லையா என்று அதட்டினான். தாயம்மா கண்களை துடைத்து கொண்டு சிவகாமி சொல்லிக் கொடுத்த பொய்க்கு தன்னை தயார்படுத்தி கொண்டாள். எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இன்னைக்கு மதியம் அந்த எஜமானி அம்மா என்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. இனிமே இந்த குடும்பத்துக்கு எந்த பாரமும் கிடையாது என்று பொய் சொன்ன போது அவளது இதயம் சுக்குநூறாக உடைந்தது. மாணிக்கம் நிம்மதி பெருமூச்சு விட்டான். நல்லது, உருப்படாத ஒண்ணு வந்து வறுமையை இன்னும் கூட்டாம போனது நல்லதுதான். இனிமே நிம்மதியா இரு என்று கூறிவிட்டு சென்றான். தாயம்மா அன்று இரவு முழுவதும் விம்மி விம்மி அழுதாள். தன் வயிற்றில் துடிக்கும் அந்த உயிர், அம்மா ஏன் என்னை கொன்னுட்டேன்னு பொய் சொல்றீங்க என்று கேட்பது போல அவளுக்கு தோன்றியது. மறுபுறம் அந்த வெள்ளை மாளிகையில் சிவகாமி அம்மாள் தன் கணவர் சண்முகத்தை எதிர்கொள்ள தயாரானாள். சண்முகம் அன்று இரவு குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தபோது சிவகாமி வழக்கம் போல அழாமல் முகத்தில் ஒருவித பொலிவுடன் அவர் முன்னே நின்றாள். இன்னும் ஏன் இங்கே நிற்கிற? விவாகரத்து நோட்டீஸை பார்த்த பிறகு உனக்கு வெட்கம் இல்லையா என்று சண்முகம் எரிந்து விழுந்தார். சிவகாமி மெதுவாக புன்னகைத்தாள். ஏங்க, அந்த நோட்டீஸை கிழிச்சு போடுற காலம் வந்துடுச்சு. இத்தனை வருஷமா நாம தவம் இருந்த பலன் கிடைச்சிருச்சு. நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன் என்றாள். சண்முகத்தின் கையில் இருந்த மது கோப்பை நழுவி கீழே விழுந்தது. என்ன சொன்ன? விளையாடாத சிவகாமி, நிஜம் தாங்க. டாக்டர் கிட்ட போய் பரிசோதனை செஞ்சுட்டு வந்துட்டேன். நம்ம வாரிசு என் வயிற்றுல வளருது என்று சிவகாமி கூறிய போது அவளது குரலில் இருந்த உறுதி சண்முகத்தை நம்ப வைத்தது. சண்முகத்தின் கோபம் நொடியில் மறைந்து ஒருவித குற்ற உணர்வும் பெரும் மகிழ்ச்சியும் அவர் முகத்தில் குடியேறியது. சிவகாமி, நிஜமாவா சொல்ற? என்னால நம்பவே முடியல. இத்தனை நாள் உன்னை தப்பா பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடு என்று அவளது கைகளை பற்றி கொண்டார். சிவகாமிக்கு உள்ளுக்குள் உதறலாக இருந்தது. தான் செய்வது எவ்வளவு பெரிய பாவம் என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் தன் கணவனை இழக்க விரும்பாத ஒரு பெண்ணின் கடைசி ஆயுதமாக இந்த பொய் அவளுக்கு தேவைப்பட்டது. ஆனா ஒரு விஷயங்க, டாக்டர் என்னை பூரண ஓய்வுல இருக்க சொல்லியிருக்காரு. யாருமே என்னை தொந்தரவு செய்யக்கூடாது. குறிப்பா முதல் சில மாசங்கள் நான் மாடியிலேயே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்று அடுத்த கட்ட நாடகத்தை தொடங்கினாள். நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன் சிவகாமி. இந்த வாரிசுக்காக நான் எதையும் செய்வேன் என்றார் சண்முகம் உற்சாகமாக. அந்த மாளிகையின் மாடி அறையில் சிவகாமியும் கீழே வேலைக்காரியாக தாயம்மாவும் ஒரு ரகசியத்தை சுமக்க தொடங்கினர். தாயம்மா வெளியே தெரியாமல் தன் வயிற்றை மறைக்க தொடங்கினாள். சிவகாமி வெளியே தெரியும்படி மெத்தைகளை வைத்து தன் வயிற்றை உயர்த்த தொடங்கினாள். ஒரே இரு பெண்கள், ஒருத்தியின் உண்மை இன்னொருத்தியின் பொய்யாக மாறியது. இந்த நாடகம் எத்தனை காலம் நீடிக்கும்? நாட்கள் நகர தொடங்கின. மாளிகையின் வெளி உலகிற்கு தாயம்மா இன்னும் ஒரு சாதாரண வேலைக்காரிதான். ஆனால் அந்த மாளிகையின் மூடிய அறைக்குள் அவள் ஒரு இளவரசியை போல நடத்தப்பட்டாள். சிவகாமி தன் நாடகத்தை மிக கச்சிதமாக வடிவமைத்திருந்தாள். சண்முகத்தின் கண்கள் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மாளிகையின் பின்புறம் இருந்த ஒரு தனி அறையை தாயம்மாவுக்காக ஒதுக்கினாள் சிவகாமி. சண்முகம் வெளியே சென்றிருக்கும் நேரங்களில் சிவகாமி நேராக தாயம்மாவின் அறைக்கு சென்று விடுவாள். அன்று மதியம் தாயம்மா தரையில் அமர்ந்து ஏதோ வேலை செய்ய முயன்ற போது சிவகாமி அவளை தடுத்து நிறுத்தினாள். தாயம்மா, என்ன செய்யற நீ? இந்த நேரத்துல நீ குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யக்கூடாது. போய் அந்த மெத்தையில படு என்று அதிகாரத்தோடு சொன்னாலும் அந்த குரலில் ஒரு தாயின் அக்கறை இருந்தது. இல்லைங்கம்மா, நான் வேலைக்காரி, எனக்கு இதெல்லாம் பழக்கம்தான் என்று தாயம்மா தயங்கினாள். சிவகாமி அவள் அருகே அமர்ந்து ஒரு தட்டில் இருந்த ஆப்பிள் துண்டுகளை தாயம்மாவுக்கு ஊட்டினாள். நீ இப்ப எனக்கு வேலைக்காரி இல்லை தாயம்மா, என் வம்சத்தை காக்க போற தேவதை. என் புருஷனோட கோபத்துல இருந்து என்னை மீட்டது நீ சுமக்கிற இந்த உயிர்தான். உனக்கு நான் செய்யறதெல்லாம் வெறும் கடமை இல்லை, இது ஒரு தோழியோட அன்பு என்றாள் சிவகாமி. தாயம்மாவின் கண்களில் நீர் முட்டியது. தன் சொந்த வீட்டில் வறுமையும் கணவனின் வசையுமே பரிசாக கிடைத்த நிலையில் இந்த மாளிகையில் அவளுக்கு கிடைத்த கவனிப்பு அவளை நெகிழ வைத்தது. சிவகாமி அவளுக்கு தரமான பழங்கள், பால், சத்தான உணவுகள் என எதையும் குறை வைக்கவில்லை. அவ்வப்போது தாயம்மாவின் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்களையும் பணத்தையும் கொடுத்து அனுப்பினாள். அன்று மாலை சிவகாமி தாயம்மாவின் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டாள். தெரியுமா தாயம்மா, முதல் முறை என் புருஷன் என் வயிறு பெருசா இருக்கிறதை பார்த்துட்டு கண்ணுல தண்ணி வச்சுக்கிட்டு வந்து என் காலில் விழுந்தாரு. உன்னை தப்பா பேசிட்டேன் சிவகாமின்னு சொன்னாரு.
அந்த நிமிஷம் எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தாலும் உன் வயித்துல இருக்கிற இந்த பிள்ளைதான் என் வாழ்க்கையே காப்பாத்துதுன்னு நினைச்சேன் என்று உருக்கமாக சொன்னாள். தாயம்மா மெதுவாக சிவகாமியின் தலையை வருடினாள். கவலைப்படாதீங்கம்மா, கடவுள் நமக்கு ஒரு வழியை காட்டி இருக்காரு. இந்த விபரீத விளையாட்டு யாரையும் காயப்படுத்தாம இருந்தா சரிதான். இரு பெண்களும் ஒருவரை ஒருவர் தழுவி கொண்டனர். ஒருத்திக்கு தன் வறுமை தீர வேண்டியிருந்தது, இன்னொருத்திக்கு தன் வாழ்க்கை நிலைக்க வேண்டியிருந்தது. அந்த தேவை அவர்களுக்குள் ஒரு ஆழமான தோழமையை உருவாக்கியது. ஆனால் வெளியே சண்முகம் தன் வாரிசு வரப்போகும் மகிழ்ச்சியில் ஊருக்கே விருந்து வைக்க திட்டமிட்டு கொண்டிருந்தார். மாளிகையின் வேலையாட்கள் மத்தியில் எஜமானி அம்மா ஏன் யாரையும் அறைக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க, தாயம்மா மட்டும் ஏன் எப்போதும் அம்மா கூடவே இருக்கா என்ற கிசுகிசுப்புகள் மெல்ல முளைக்க தொடங்கின. தாயம்மாவுக்கு ஒரு பயம் இருந்தது. உண்மையான பிரசவ வலி வரும்போது அதை எப்படி மறைப்பது? சிவகாமி எப்படி அதை தன் பிரசவமாக மாற்றப் போகிறாள்? மாதங்கள் உருண்டோடின. அந்த மாளிகைக்குள் ரகசியங்கள் முற்றி போய் வெடிக்க காத்திருந்தன. சிவகாமி ஏற்கனவே ஒரு தனியார் மருத்துவமனையில் ரகசியமாக பேசி தகுந்த ஏற்பாடுகளை செய்திருந்தாள். சண்முகத்திடம் நமது குலதெய்வம் இருக்கும் வெளியூர் மருத்துவமனையில் தான் பிரசவம் நடக்க வேண்டும் என்று கூறி அவரை சம்மதிக்க வைத்திருந்தார். அன்று நள்ளிரவு வானம் கருமேகங்களால் சூழப்பட்டு கனமழை பெய்து கொண்டிருந்தது. தாயம்மாவுக்கு பிரசவ வலி எடுக்க தொடங்கியது. சிவகாமி பதற்றமடையாமல் முன்கூட்டியே திட்டமிட்டபடி தாயம்மாவை தன் காரின் பின்பக்கத்தில் படுக்க வைத்து யாருக்கும் தெரியாமல் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாள். மருத்துவமனையின் தனி அறையில் தாயம்மா வலியால் துடித்தாள். சிவகாமி வெளியே ஒரு கர்ப்பிணி பெண்ணை போலவே அமர்ந்தே நாடகத்தை தொடங்கினாள். சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அறையிலிருந்து ஒரு குழந்தையின் மெல்லிய அழுகுரல் கேட்டது. மருத்துவச்சி வெளியே வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு என்று சொன்னாள். சிவகாமியின் முகம் ஒரு நிமிடம் வாடியது. சண்முகம் ஆண் பிள்ளையை எதிர்பார்த்து காத்திருப்பாரே என்ற கவலை அவளுக்குள் எழுந்தது. ஆனால் தாயம்மாவிடம் சென்றபோது அவள் தன் குழந்தையை அள்ளி அணைத்து முத்தமிட்டு கொண்டிருந்தாள். தாயம்மா, இதுவும் பெண் குழந்தைதான், இப்போ என்ன செய்ய போற என்று சிவகாமி கேட்டாள். தாயம்மா அழுது கொண்டே சொன்னாள், அம்மா, இதுவும் பொம்பளை பிள்ளையாய் பிறந்தது. எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம்தான், ஆனா என் வீட்டுக்காரர் தெரிஞ்சா இதையும் கொன்னுடுவாரு. நீங்க இதை கொண்டு போங்கம்மா, மகாராணி மாதிரி வளருங்க. இது உங்க ரத்தம் இல்லாட்டியும் உங்க மானத்தை காப்பாத்த வந்த தேவதை இது. தாயம்மா தன் பிஞ்சு மகளை கடைசி முறையாக நெற்றியில் முத்தமிட்டு சிவகாமியின் கைகளில் ஒப்படைத்தாள். ஒரு துண்டு நிலத்தை விற்பது போல தன் ரத்தத்தை விற்க வேண்டிய கட்டாயம் அவளுக்கு. சிவகாமி ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்த ஒரு பெரிய பையையும் ஒரு வங்கி கணக்கு புத்தகத்தையும் அவளிடம் நீட்டினாள். இதில் 20 லட்சம் ரூபாய் இருக்கு தாயம்மா, இதோ பார். உன் 5 பிள்ளைகளோட எதிர்காலம் இதுல தான் இருக்கு. நீ இப்போதே உன் சொந்த ஊரை விட்டு கிளம்பணும். உன் புருஷன் கிட்டையும் மற்றவங்க கிட்டையும் ஏதோ ஒரு பொய் சொல்லி வேற ஊருக்கு கூட்டிட்டு போயிடு. இனிமே இந்த மாளிகை பக்கமோ இந்த குழந்தை பக்கமோ நீ வரக்கூடாது. இது என் குழந்தை, புரிஞ்சதா? தாயம்மா விம்மி விம்மி அழுதாள். கையில் பணப்பை, நெஞ்சில் தாங்க முடியாத பாரம். பணத்தை ஒரு பக்கமும் பாசத்தை ஒரு பக்கமும் தராசில் வைத்தாள். இன்று வறுமையின் காரணமாக பணம் பாரமாகி போனது. மழை நின்றபாடில்லை. தாயம்மா மருத்துவமனையின் பின்வாசல் வழியாக வெளியேறினாள். பின்னணியில் தன் குழந்தையின் அழுகுரல் தேய்ந்து கொண்டே போவதை உணர முடிந்தது. அவள் தன் ஊருக்கு சென்று தன் கணவனிடம், சிவகாமி அம்மாள் ஒரு பெரிய தொகையை அன்பளிப்பாக கொடுத்து நம்மை வேறு ஊரில் தொழில் செய்ய சொன்னார்கள் என்று ஆசை காட்டி இரவோடு இரவாக தன் 5 மகள்களுடன் ஊரை விட்டு புறப்பட்டாள். ரயிலில் அமர்ந்திருந்த போது தாயம்மாவின் சேலையில் ஒட்டியிருந்த குழந்தையின் வாசனை அவளை கொன்றது. பணத்தை வாங்கிக்கிட்டு பிள்ளையை வித்துட்டியே தாயம்மா என்று அவளது மனசாட்சி அவளை சாடியது. ஆனால் அவளுக்கு பின்னால் அமர்ந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை ஆசையோடு பங்கு போட்டு கொண்டிருந்த அவளது 5 மகள்களின் முகத்தை பார்த்தபோது அவள் தன் கண்ணீரை துடைத்து கொண்டாள். ஒரு தாயின் தவம் இங்கே விற்கப்பட்டது. ஒரு குடும்பத்தின் வாழ்வாதாரம் அங்கே தொடங்கப்பட்டது. ஆனால் விதி 20 ஆண்டுகள் கழித்து இந்த நாடகத்தை மீண்டும் அரங்கேற்றும் என்பதை அவள் அறியவில்லை. காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. ஆனால் அது காயங்களை வடுக்களாக மாற்றும் வல்லமை கொண்டது. தாயம்மா அந்த ஊரை விட்டு வெளியேறிய போது அவளிடம் இருந்தது கண்ணீரும் சிவகாமி கொடுத்த அந்த பணமும் மட்டும்தான். தூரத்து ஊர் ஒன்றில் குடியேறிய தாயம்மா அந்த பணத்தை வீணாக்கவில்லை. சிவகாமி கொடுத்த 20 லட்சம் ரூபாயை
கொண்டு ஒரு சிறிய வளையல் கடையை தொடங்கினாள். வறுமையின் கொடுமையை அனுபவித்தவள் என்பதால் இரவு பகல் பாராமல் உழைத்தாள். அவள் உழைப்பிற்கு ஏற்றவாறு வியாபாரம் பல மடங்கு பெருகியது. வளையல் கடை மெல்ல மெல்ல ஒரு பெரிய ஜவுளி கடையாகவும் நகை கடையாகவும் உருவெடுத்தது. மாணிக்கம் இப்போது பழைய மாணிக்கம் இல்லை. கையில் பணம் புழங்கியதும் குடிப்பழக்கத்தை கைவிட்டு மனைவியின் தொழிலுக்கு துணையாக மாறினான். அவனது 5 மகள்களும் தாயம்மாவின் கனவுப்படியே வளர்ந்தார்கள். பெரிய மகள் செல்வி இப்போது ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர். 2வது மகள் மருத்துவ துறையில் சாதித்தாள். மற்ற மூவரும் பட்டப்படிப்பை முடித்து அவரவர் துறையில் சிறந்து விளங்கினர். தாயம்மாவின் வீடு இப்போது ஒரு மாளிகையைப் போல இருந்தது. வாசலில் கார் நின்றது. ஆனால் இத்தனை வசதிகள் வந்ததும் தாயம்மாவின் கண்கள் மட்டும் எப்போதும் எதையோ தேடிக்கொண்டே இருந்தது. அன்று ஒரு விசேஷ நாள். தாயம்மாவின் மூத்த மகளுக்கு திருமண பேச்சு நடந்து கொண்டிருந்தது. வீட்டில் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டிருந்த வேளையில் தாயம்மா மட்டும் பூஜை அறையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அவளது கையில் ஒரு பழைய துணி இருந்தது. அது 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அவள் தன் 6வது மகளை பிரிந்த போது அவள் உடலில் சுற்றி இருந்த துண்டு. என்னம்மா, இன்னைக்கு போய் அழுதுகிட்டு இருக்கீங்க என்று கேட்டபடி உள்ளே வந்தாள் செல்வி. தாயம்மா அவசரமாக கண்ணீரை துடைத்து கொண்டாள். ஒண்ணுமில்லை செல்வி, இவ்வளவு வசதி வாய்ப்பு வந்தும் ஏதோ ஒன்று குறையுதுன்னு மனசு சொல்லுது என்றாள். எல்லாரும் இருக்கோமேமா, நாங்க 5 பேரும் உங்களை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிறோமே, அப்புறம் என்ன குறை என்று செல்வி அவளை அணைத்து கொண்டாள். தாயம்மாவுக்கு தெரியும் அந்த பெரிய குறை எதுவென்று. இன்று தன் மகள்கள் பட்டு சேலை உடுத்தி நகைகள் மின்ன வலம் வரும்போது எங்கோ ஒரு மாளிகையில் ராதிகா என்ற பெயரில் வளரும் தன் 6வது மகள் எப்படி இருப்பாள்? அவளை சிவகாமி நன்றாக பார்த்து கொள்வாளா? அவள் இப்போது 20 வயது மங்கையாக வளர்ந்திருப்பாளே. அவளுக்கு தன் தாயை பற்றி தெரியுமா? வறுமையால் அன்று மகளை விற்ற போது ஏற்பட்ட வலி இன்று வசதி வந்த பின் குற்ற உணர்ச்சியாக மாறியது. சிவகாமி அம்மாளுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை மீறக்கூடாதுதான். ஆனா ஒரு தடவையாவது என் மகளை பார்க்கணும், அவ எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் என்ற ஆசை அவளுக்குள் காட்டுத்தீயாக பரவியது. அன்று இரவு தாயம்மா ஒரு முடிவெடுத்தாள். 20 ஆண்டுகளாக தான் பூட்டி வைத்திருந்த அந்த ரகசிய மாளிகையின் கதவை தட்டும் நேரம் வந்துவிட்டது என்று அவளுக்கு தோன்றியது. ஆனால் அந்த மாளிகையில் அவளுக்காக காத்திருப்பது வசந்தம் அல்ல, ஒரு பெரிய சூறாவளி என்பது அவளுக்கு தெரியாது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு 20 ஆண்டுகள் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எவ்வளவோ மாற்றங்களை கொண்டு வரும். தாயம்மா இன்று ஒரு பெரும் செல்வந்தர். ஆனால் அந்த வசதிகள் எதுவும் அவளது மன தவிப்பை தீர்க்கவில்லை. தன் 6வது மகளை, தன் இரத்தத்தை ஒரு முறையாவது தூரத்தில் இருந்து பார்த்துவிட வேண்டும் என்ற ஏக்கம் அவளை அந்த பழைய ஊருக்கு இழுத்து சென்றது. ஆனால் தாயம்மா ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தாள். அவள் ஒரு செல்வந்தராக அங்கே சென்றால் அது சிவகாமிக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறுவதாகிவிடும். மேலும் தன் மகளின் வாழ்க்கையில் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்த அவள் விரும்பவில்லை. எனவே ஒரு பழைய அழுக்கு சேலையை உடுத்தி தலையை விரித்து போட்டுக்கொண்டு ஒரு பிச்சைக்காரி குளத்தில் அந்த ஊருக்குள் நுழைந்தாள். ரயில் நிலையத்திலிருந்து மாளிகைக்கு செல்லும் அந்த பாதை அவளுக்கு அத்துப்படி. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அவளது இதயம் பலமாக துடித்தது. என் ராதிகா இப்போது எப்படி இருப்பாள்? சிவகாமி அம்மா அவளை கண்ணும் கருத்துமாக வளர்த்திருப்பார்களே. ஒருவேளை அவள் இப்போது கல்லூரியில் படித்து கொண்டிருப்பாளோ? 1000 கனவுகளுடன் மாளிகையின் தெருவுக்குள் திரும்பினாள். ஆனால் தூரத்தில் இருந்து அந்த வெள்ளை மாளிகையை பார்த்த தாயம்மா அப்படியே உறைந்து போனாள். அவளது நினைவில் இருந்த அந்த கம்பீரமான மாளிகை இப்போது இல்லை. அந்த வெள்ளை நிற சுவர்கள் எல்லாம் பாசி பிடித்து காரை பெயர்ந்து போயிருந்தன. ஒரு காலத்தில் அழகிய பூஞ்செடிகளால் நிறைந்திருந்த தோட்டம் இப்போது முட்புதர்களாக காட்சி அளித்தது. மாளிகையின் ஜன்னல்கள் உடைந்திருந்தன. தாயம்மா ஓடி சென்று அந்த இரும்பு கதவை பிடித்தாள். கதவு துருப்பிடித்து ஒரு பெரிய பூட்டால் பூட்டப்பட்டிருந்தது. சுற்றிலும் ஒரு மயான அமைதி நிலவியது. ஐயோ, இது என்ன கோலம்? அந்த மகாலட்சுமி குடியிருந்த வீடு ஏன் இப்படி பாலடைஞ்சு கிடக்கு? சிவகாமி அம்மா எங்கே? என் மகள் எங்கே என்று கதறினாள் தாயம்மா. அவளது பிச்சைக்காரி கோலத்தையும் மீறி அவளது தாயுள்ளம் துடித்தது. அவள் அங்கிருந்த பூட்டை பிடித்து உலுக்கினாள். யார் இருக்கீங்க உள்ள? அம்மா, சிவகாமி அம்மா என்றே கத்தினாள். ஆனால் பதில் ஏதும் வரவில்லை. அங்கிருந்த தெருவில் நடமாட்டம் மிக குறைவாக இருந்தது. அந்த மாளிகையை பார்க்கும் எவரும் பயத்தில் ஒதுங்கி செல்வது போல தெரிந்தது. அந்த வீட்டின் கம்பீரம் குலைந்து அது ஒரு சபிக்கப்பட்ட இடம் போல தோற்றமளித்தது. தாயம்மாவுக்கு தன் கால்கள் தளர்வது போல இருந்தது. தன் மகளுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும் என்று நம்பித்தானே அவளை இங்கே விட்டு சென்றாள். ஆனால் இன்று அந்த செல்வம் எங்கே? அந்த மாளிகையின் வாரிசு எங்கே? 20 ஆண்டுகளுக்கு முன்னால் வறுமையின் பிடியில் தான் இருந்தபோது நிலவிய அதே இருட்டு இன்று இந்த மாளிகையை சூழ்ந்திருப்பது அவளுக்கு பெரும் அதிர்ச்சியை தந்தது. அப்போது அந்த பக்கமாக ஒரு நபர்
நடந்து வருவதை கண்ட தாயம்மா அவரிடம் ஓடி சென்றாள். ஐயா, இந்த வீட்டுக்காரங்க எங்கே? இங்கே ஒரு அம்மா இருந்தாங்களே, அவங்க பொண்ணு எங்கே என்று படபடப்புடன் கேட்டாள். அந்த நபர் அவளை ஒரு விசித்திரமான பார்வையில் பார்த்தார். ஏ பிச்சைக்காரி, எங்கேருந்து வர நீ? இது பாவப்பட்ட இடம், இங்க நடக்கிறது எதுவும் வெளியே சொல்ல முடியாது என்று கூறிவிட்டு விறுவிறுவென்று நகர்ந்தார். தாயம்மா திகைத்து நின்றாள். அவள் மனதில் பயம் கவ்வியது. பாவப்பட்ட இடமா? என் மகள் இருக்கும் இடம் எப்படி பாவப்பட்ட இடமாகும்? விதி அவளை பார்த்து ஏளனமாக சிரிப்பது போல இருந்தது. தன் மகளை ராணியாக பார்க்க வந்த ஒரு தாய்க்கு பாலடைந்த சுவர்கள் மட்டுமே பதிலாக கிடைத்தன. தாயம்மா அந்த பாலடைந்த மாளிகையின் முன் திகைத்து நின்ற போது தூரத்தில் ஒரு கூட்டம் திரண்டு வருவதை கண்டாள். அவர்களின் கைகளில் கம்புகளும் முகங்களில் ஆவேசமும் இருந்தது. அந்த தெருவே போர்க்களம் போல மாறிக்கொண்டிருந்தது. அப்போது கூட்டத்திற்கு முன்னால் வந்த ஒரு முதியவர் தாயம்மாவை பார்த்து நின்று விட்டார். யாரது? பிச்சைக்காரி மாதிரி இந்த வீட்டு வாசல்ல நிக்கிறது? அம்மா, இங்க நிக்காதே, இன்னைக்கு இந்த இடமே இரத்த காடாக போகுது, தள்ளி போயிரு என்றார். அந்த குரலை தாயம்மா அடையாளம் கண்டு கொண்டாள். அவளது கணவன் மாணிக்கத்தின் நெருங்கிய உறவினரான அப்பாவு அவர். அப்பாவு அண்ணே, நான் தான் தாயம்மா என்று பதற்றத்தில் தன் அடையாளத்தை சொல்லிவிட்டாள். அப்பாவு திடுக்கிட்டு போனார். தாயம்மாவா? 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனவளா? நீ எதுக்கு இந்த ஊருக்கு வந்த, அதுவும் இந்த கோலத்துல? அண்ணே, அதையெல்லாம் அப்புறம் சொல்றேன். இந்த வீடு ஏன் இப்படி இருக்கு? சிவகாமி அம்மா எங்க? என் அந்த பொண்ணு ராதிகா எங்க என்று கதறினாள். அப்பாவுவின் முகம் இருண்டது. தாயம்மா, நீ கொடுத்துட்டு போன பிள்ளை இந்த மாளிகையில ராணியா வாழல, நரகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த சண்முகம் ஒரு மனுஷனே கிடையாது. இந்த மாளிகைக்குள்ள ஒரு பெரிய பாவமே நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு இந்த ஊரை திரண்டு வந்திருக்கோம். இந்த அநியாயத்துக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்ட போறோம் என்றார் ஆவேசமாக. தாயம்மாவுக்கு அடிவயிறு கலங்கியது. பாவமா? என்ன நடக்குதானே சொல்லுங்க. அப்பாவு அதற்குள் கூட்டத்தை நோக்கி திரும்பினார். வாங்க மக்களே, இந்த வீட்டை திறக்கிற வரைக்கும் நாம விடக்கூடாது. 20 வருஷமா இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற கூத்து போதும். அந்த சண்முகம் இத்தனை நாளா நம்ம கண்ணுல மண்ணை தூவி ஏமாத்திட்டான். கூட்டம் ஆவேசமாக கத்தியது. கதவை திற, சண்முகம் வெளியே வா என்று கோஷங்கள் விண்ணை பிளந்தன. தாயம்மாவுக்கு எதுவும் புரியவில்லை. ஊர் மக்கள் ஏன் தன் மகளின் வீட்டை இடிக்க துடிக்கிறார்கள்? சிவகாமி எங்கே? ஒரு காலத்தில் ஊருக்கே அன்னமிட்ட அந்த எஜமானி ஏன் என்று ஊர் மக்களின் வெறுப்புக்கு ஆளானார். அப்போது மாளிகையின் உள்ளே இருந்து ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் மெலிதாக கேட்டது. அது ஒரு மரண ஓலத்தை போல இருந்தது. அந்த சத்தம் கேட்டதும் தாயம்மாவின் உள்ளுணர்வு ஏதோ விபரீதம் என்பதை உணர்த்தியது. அப்பாவு அண்ணே, கதவை உடைங்க, என் பிள்ளை உள்ள இருக்கா, அவளுக்கு ஏதோ ஆபத்து என்று தாயம்மா கத்தினாள். 2 இளைஞர்கள் முன்வந்து அந்த துருப்பிடித்த பூட்டை பெரிய கடப்பாறையால் அடித்து உடைத்தனர். கதவு கிரீச் என்ற சத்தத்துடன் திறந்தது. அந்த இருண்ட தூசி படிந்த மாளிகைக்குள் ஊர் மக்கள் நுழைய தொடங்கினர். தாயம்மா எல்லோரையும் தள்ளிவிட்டு முன்னால் ஓடினாள். அங்கே ஒரு பெரிய திண்ணையில் சண்முகம் ஒரு நாற்காலியில் கர்வத்துடன் அமர்ந்திருந்தார். அவருக்கு பின்னால் ஒரு இளம்பெண் பயத்தில் ஒடுங்கி போய் நின்றிருந்தாள். அவளது முகம் அப்படியே தாயம்மாவை போலவே இருந்தது. அவள்தான் ராதிகா. ஆனால் அங்கே தெரிந்த இன்னொரு காட்சி தாயம்மாவை நிலைகுலைய வைத்தது. சிவகாமி அம்மாள் ஒரு மூலையில் கிழிந்த சேலையுடன் ஒரு வேலைக்காரியை விட மோசமான நிலையில் அழுது கொண்டு தரையில் அமர்ந்திருந்தாள். யாரடா நீங்க? என் வீட்டுக்குள்ள நுழைய உங்களுக்கு எவ்வளவு தைரியம் என்று சண்முகம் கர்ஜித்தார். சண்முகம், உன் ஆட்டம் முடிஞ்சிருச்சு. உன் மகளை நீயே கல்யாணம் பண்ணிக்கிட்டதா ஊர்ல பேச்சு அடிபடுதே, இது நிஜமா என்று ஒரு பெரியவர் கத்தினார். தாயம்மாவுக்கு தலை சுற்றியது. தன் மகளையே கல்யாணம் செய்வதா? பூமி பிளக்காதா என்று அவளுக்கு தோன்றியது. அந்த பாலடைந்த மாளிகைக்குள் இத்தனை காலமும் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த பயங்கரமான ரகசியம் இப்போது ஊர் முன்னால் உடைந்து சிதற காத்திருந்தது. மாளிகையின் கதவு உடைந்ததும் ஊர் மக்களுடன் சேர்ந்து தாயம்மா புயலாக உள்ளே நுழைந்தாள். ஒரு காலத்தில் சந்தன வாசனை வீசிய அந்த மாளிகையில் இப்போது வௌவால்களின் நாற்றமும் மரண அமைதியும் நிலவியது. கூட்டத்தின் நடுவே இருந்த அந்த பழைய ஊஞ்சல் மட்டும் யாரோ ஆட்டியது போல மெதுவாக அசைந்து கொண்டிருந்தது. தாயம்மா ஓடி சென்று பிரதான அறைக்குள் நுழைந்தாள். அங்கே தெரிந்த காட்சி அவளது நரம்புகளை தரிக்க செய்தது. அறையில் இருந்த சோபாவில் சண்முகம் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தார். அவருக்கு மிக அருகில் அவரது தோளோடு தோள் உரசி அமர்ந்திருந்தாள் ஒரு இளம்பெண். 20 ஆண்டுகளுக்கு முன் தாயம்மா சுமந்த அதே முகம், அதே கண்கள். அது அவளது மகள் ராதிகா தான். ஆனால் அந்த பெண்ணின் கண்களில் ஒரு மகளுக்குரிய பயமோ அல்லது மரியாதையோ இல்லை. மாறாக ஒரு விதமான மரத்து போன உணர்ச்சியற்ற பார்வை இருந்தது. ராதிகா என்று அலறியபடி தாயம்மா முன்னோக்கி பாய்ந்தாள். சண்முகம் சட்டென்று எழுந்து அவளை தடுத்தார். யாரது? இந்த பிச்சைக்காரி எப்படி உள்ளே வந்தாள்? வெளியே போ என்று கத்தினார். ஆனால் தாயம்மா அவரை தள்ளிவிட்டு ராதிகாவின் கையை பிடித்தாள். கண்ணு, ராதிகா
ராதிகா, நான் தான் உன் அம்மா வந்திருக்கேன். இது என்ன கோலம்? ஏன் இந்த ஆள் கூட இவ்வளவு நெருக்கமா இருக்க? இவன் உன் அப்பா இல்லையா என்று பித்து பிடித்தவள் போல கேட்டாள். ராதிகா தாயம்மாவின் கையை உதறினாள். யாரு நீ? என் அப்பா கிட்ட இருந்து என்னை தள்ளி நில் என்று அவள் சொன்ன வார்த்தை தாயம்மாவின் இதயத்தில் ஈட்டியாக பாய்ந்தது. அப்போது அந்த அறையின் இருண்ட மூலையில் இருந்து ஒரு உருவம் தள்ளாடியபடி வெளிப்பட்டது. அது சிவகாமி. அழுக்கு படிந்த சேலை, கலைந்த தலைமுடி என பித்து பிடித்தவள் போல இருந்தாள். தாயம்மா, நீ வந்துட்டியா? உன் மகளை காப்பாத்த வந்துட்டியா என்று சிவகாமி கதறினாள். சிவகாமி அம்மா, என்ன நடக்குதுங்க? ஏன் என் மகள் இவன் கூட இப்படி நிற்கிறாள் என்று தாயம்மா ஆவேசமாக கேட்டாள். சண்முகம் ஏளனமாக சிரித்தார். ஏய் முட்டாள் பெண்ணே, இவள் என் மகளே கிடையாது என்று எனக்கும் தெரியும், இந்த சிவகாமிக்கும் தெரியும். இவள் என் மனைவி. நான் முறைப்படி இவளை திருமணம் செய்திருக்கிறேன் என்றார் மிக சாதாரணமாக. ஊர் மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். பாவம் பாவம், பெத்த மகளா வளர்த்த பொன்னையே இப்படி பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டியே, உனக்கு அறிவு இருக்கா என்று அப்பாவு கத்தினார். நிறுத்துங்கள் என்று சண்முகம் கர்ஜித்தார். இவள் என் வாரிசு இல்லை என்று தெரிந்த அன்றே நான் இவளை வீட்டை விட்டு துரத்தி இருக்க வேண்டும். ஆனால் இவள் வளர்ந்து வந்த அழகை பார்த்தபோது எனக்கு இவள் மேல் ஆசை வந்தது. இவள் என் மகளும் இல்லை, எனக்கு துரோகம் செய்த சிவகாமியின் மகளும் இல்லை என்று தெரிந்த பிறகு இவளை நான் மணப்பதில் என்ன தவறு? இவளும் சம்மதித்துதானே எனக்கு மனைவியானாள். தாயம்மா அலறினாள். இல்லை, இது நடக்காது. இது என் ரத்தம், என் வயிற்றில் பிறந்த குழந்தை. இவள் உனக்கு மகள் முறை. சண்முகம். ராதிகா தாயம்மாவை பார்த்து ஏளனமாக சிரித்தாள். நீதான் என்னை பணத்துக்காக வித்த தாயா? சிவகாமி அம்மாவை விட இவர்தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு. எனக்கு இவர்தான் எல்லாமே என்று அவள் சொன்னபோது தாயம்மா அப்படியே தரையில் விழுந்து புரண்டாள். ஐயோ, பணத்துக்காக என் மகளை ஒரு மிருகத்தோட கையில கொடுத்துட்டேனே, இதுக்கு நான் அன்றைக்கே அவளை கொன்னிருக்கலாமே என்று தாயம்மா தன் தலையில் அடித்து கொண்டு அழுதாள். அந்த அறையில் ஒரு பக்கம் கர்வத்துடன் சண்முகம், இன்னொரு பக்கம் விசித்திரமான நிலையில் ராதிகா, ஒரு மூலையில் ஒடுங்கி கிடக்கும் சிவகாமி என அந்த மாளிகையே ஒரு பாவத்தின் கூடாரமாக மாறியிருந்தது. கூட்டத்தில் திரண்டிருந்த ஊர் மக்களின் வசவு சொற்கள் சண்முகத்தை சுட்டரித்தன. பெத்த மகளை கட்டிக்கிட்ட பாவி நீ, உனக்கு சாவு கூட நிம்மதியா வராதுடா என்று அப்பாவு கத்தினார். ஆனால் சண்முகம் அந்த வசவுகளை ஒரு கவசத்தை போல ஏந்தி கொண்டு நின்றார். கத்தாதீங்க, இவள் என் மகளே கிடையாதுன்னு தான் சொல்லிட்டேனே, மகளே இல்லாதப்போ இவள் எனக்கு எப்படி மகளாவாள் என்று அவர் ஏளனமாக சிரித்தார். அப்போது அதுவரை ஒரு மூலையில் முடங்கி கிடந்த சிவகாமி மெல்ல எழுந்து நின்றாள். அவளது கண்களில் இத்தனை காலமும் இருந்த பயம் மறைந்து ஒருவித ஆவேசம் குடியேறியிருந்தது. நிறுத்துங்க என்று அவள் கத்திய குரலில் அந்த மாளிகையே ஒரு நிமிடம் அதிர்ந்தது. சிவகாமி தள்ளாடியபடி சண்முகத்தின் முன்னால் வந்து நின்றாள். இவள் உன் மகளே இல்லைன்னு எப்போ உனக்கு தெரிஞ்சது சண்முகம்? குழந்தை பிறந்த அன்னைக்கே தெரிஞ்சது தானே, ஏன் தெரியுமா என்று அவள் ஊர் மக்களை பார்த்து கேட்க தொடங்கினாள். மக்களே, 20 வருஷமா இந்த பாவியனை மிரட்டியே ஒரு பிணமா வாழ வச்சிருக்கான். நான் மல்லடின்னு ஊர் முன்னாடி சொன்னானே, அது பச்சை பொய். உண்மையில் இவன்தான் ஆண்மையற்றவன். இவனால ஒரு வாரிசை உருவாக்க முடியாதுங்கிற உண்மையை மறைக்கத்தான் எல்லா பழியையும் என் மேல போட்டான். கூட்டத்தில் ஒரு பேரமைதி நிலவியது. சண்முகத்தின் முகம் சட்டென்று வெளுத்து போனது. சிவகாமி தொடர்ந்தாள். தாயம்மா கிட்ட இருந்து நான் இந்த குழந்தையை வாங்கிட்டு வந்த அன்னைக்கு இவன் ஒரு மிருகமா மாறினான். நான் தான் ஆண்மையற்றவனாச்சே. அப்போ இது யாருடைய குழந்தை? நீ யாரோ கூட தொடர்பு வச்சுக்கிட்டு இந்த பிள்ளையை பெற்றிருக்கன்னு என் கழுத்தை நெரிச்சான். பயத்துல நான் உண்மையே சொன்னேன். இது தாயம்மாவோட குழந்தைன்னு சொன்ன பிறகும் இவன் விடலை. தாயம்மா அதிர்ச்சியில் வாயடைத்து போனாள். சிவகாமி அம்மா, அப்போ இத்தனை வருஷமா இவன் எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான்? ஆமா தாயம்மா, இவன் ஆண்மையற்றவன் என்ற அவமானம் வெளியே தெரிஞ்சிடக் கூடாதுங்கிறதுக்காக இந்த குழந்தையை தன் வாரிசா ஊருக்கு காட்டினான். ஆனா வீட்டுக்குள்ள ராதிகாவையும் என்னையும் ஒரு அடிமையை விட மோசமா நடத்தினான். ராதிகா வளர்ந்து பெரியவளானதும் இவனோட வக்கிர புத்தி மாறல. உன் அம்மா எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நீதான் எனக்கு பிராயச்சித்தம் செய்யணும்னு சொல்லி அந்த பிஞ்சு மனசை கலைச்சி மிரட்டி அவளை இன்னைக்கு இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கான். சிவகாமி ராதிகாவை பார்த்து தேம்பினாள். கண்ணு ராதிகா, இவன் உன்னை அப்பான்னு சொல்லவும் விடல, உன்னை கணவனை ஏத்துக்கவும் விடல. ஒரு பொம்மையா உன்னை ஆட்டி படைக்கிறான். இவன் ஒரு நோயாளிடா. ராதிகாவின் கண்களில் முதல் முறை ஒரு சலனம் தெரிந்தது. தான் இத்தனை காலம் கடவுள் என்று நினைத்த சண்முகத்தின் முகத்திரை கிளிய தொடங்கியது. சண்முகம் ஆத்திரத்தில் சிவகாமியை அடிக்க கையை ஓங்கினார். தொடாதே அவளை என்று தாயம்மா சிங்கமாக பாய்ந்து வந்து சண்முகத்தின் கையை பிடித்தாள். என் மகளை விலைக்கு வாங்கினது என்னோட தப்புதான். ஆனா அந்த பணத்தை சம்பாதிச்சு இப்போ அவளை மீட்க
துணிச்சலோட வந்திருக்கேன். நீ ஒரு மனிதனே இல்லை சண்முகம். ஊர் மக்கள் இப்போது சண்முகத்தை சூழ்ந்து கொண்டனர். 20 ஆண்டுகால வஞ்சகமும் ஒரு பெண்ணின் வாழ்வை சிதைத்த வக்கிரமும் அம்பலமான அந்த நொடியில் சண்முகத்தின் அதிகாரம் அந்த பாழடைந்த மாளிகையோடு சேர்ந்து சரிய தொடங்கியது. சிவகாமியின் வாக்குமூலம் அந்த மாளிகையின் இருண்ட மூலைகளில் எதிரொலித்தது. ஊர் மக்கள் சண்முகத்தை அருவருப்புடன் பார்த்தனர். சண்முகத்தின் முகம் ஆத்திரத்தில் சிவந்தது. தன் வாழ்நாள் ரகசியம், தன் பலவீனம் ஊர் முன்னால் அம்பலமானதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நிறுத்து சிவகாமி, நீயும் இந்த பிச்சைக்காரியும் சேர்ந்து ஆடுற நாடகம் இதுன்னு எனக்கு தெரியும். ராதிகா என் மனைவி, அவளை தொட யாருக்கும் உரிமை இல்லை என்று கத்திய சண்முகம் ராதிகாவின் கையை பலமாக பிடித்து இழுத்தார். ராதிகா வலியால் துடித்தாள். இத்தனை காலம் சண்முகத்தின் மிரட்டலிலும் சிவகாமியின் அடிமைத்தனத்தையும் பார்த்தே வளர்ந்த அவளுக்கு இதுதான் உலகம் என்று ஒரு மாயை உருவாக்கப்பட்டிருந்தது. சண்முகம் அவளிடம், உன் தாய் உன்னை பணத்துக்காக விற்றுவிட்டாள். சிவகாமி உன்னை ஒரு வாரிசாக பயன்படுத்தி கொண்டாள். நான் தான் உனக்கு அடைக்கலம் கொடுத்தேன் என்று மூளை செலவை செய்திருந்தார். தாயம்மா ஆவேசமாக முன்னே வந்தாள். கையை விடுடா மிருகமே, என் மகளை தொட உனக்கு என்ன தகுதி இருக்கு? 20 வருஷத்துக்கு முன்னாடி வறுமையால நான் செஞ்ச தப்பை உன் வக்கிர புத்தியால நீ ஒரு பாவமா மாத்திட்ட. அப்போது வெளியே சைரன் சத்தம் கேட்டது. அப்பாவு ஏற்கனவே ரகசியமாக தகவல் கொடுத்திருந்ததால் காவல்துறை அதிகாரிகள் மாளிகைக்குள் நுழைந்தனர். இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் கையில் லத்தியுடன் சண்முகத்தின் முன்னால் வந்து நின்றார். சண்முகம், உங்க மேல ஏகப்பட்ட புகார்கள் வந்திருக்கு. சொந்த மகளா வளர்த்த பொண்ணை மிரட்டி கல்யாணம் செஞ்சது, சிவகாமி அம்மாளை சித்திரவதை செஞ்சதுன்னு உங்க ஆட்டம் முடிவுக்கு வந்துருச்சு. கையை விடுங்க என்றார் இன்ஸ்பெக்டர். சண்முகம் பின்வாங்கவில்லை. இன்ஸ்பெக்டர், இவள் என் மகளே இல்லை. இதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இவளை நான் முறைப்படிதான் திருமணம் செஞ்சிருக்கேன் என்று வாதாடினார். சிவகாமி குறுக்கிட்டாள். ஐயா, இவன் ஒரு பொய்யன். ராதிகாவுக்கு 16 வயசு இருக்கும் போதே அவளை ஒரு இருட்டு அறைக்குள்ள பூட்டி வச்சு நான் அவளை தேடும் போதெல்லாம் என்னை அடிச்சு உதைப்பான். வெளியே சொன்னால் ராதிகாவை கொன்று விடுவேன் என்று என்னை மிரட்டினான். ராதிகாவுக்கும் எனக்கும் இடையே ஒரு சுவரை எழுப்பி அவளை எனக்கு எதிரியா மாத்தினான். அவளை கட்டாயப்படுத்தி தாலி கட்டினான். தாயம்மா ராதிகாவின் அருகில் சென்று அவளது கண்களை நேராக பார்த்தாள். கண்ணு ராதிகா, இதோ பார், இந்த அநியாயத்தை செஞ்ச இவன் உன் அப்பனும் இல்லை, உன் புருஷனும் இல்லை. இவன் உன் வாழ்க்கையை அழிச்ச ஒரு குற்றவாளி. பயப்படாதே, உன் அம்மா நான் வந்திருக்கேன். உனக்கு ஒரு கஷ்டமும் வராம நான் பார்த்துப்பேன் என்று உருக்கமாக சொன்னாள். ராதிகாவின் கண்களில் இருந்து மெல்ல கண்ணீர் வழிய தொடங்கியது. இத்தனை காலமும் அவள் மனதிற்குள் பூட்டி வைக்கப்பட்டிருந்த பயம் ஒரு தாயின் குரலை கேட்டதும் உடைய தொடங்கியது. அவள் மெதுவாக சண்முகத்தின் கையை உதறினாள். இன்ஸ்பெக்டர், என்னை இவன் கிட்ட இருந்து காப்பாத்துங்க என்று ராதிகா அலறியபடி தாயம்மாவின் மார்பில் சாய்ந்தாள். கை விலங்கு போடுங்க இவனுக்கு என்று இன்ஸ்பெக்டர் உத்தரவிட காவலர்கள் சண்முகத்தை பிடித்து இழுத்து சென்றனர். சண்முகம் போகும்போதும், தாயம்மா, உன்னை சும்மா விடமாட்டேன் என்று கத்திக்கொண்டே போனார். அந்த மாளிகையில் இருந்து ஒரு பெரிய பாவம் அகற்றப்பட்டது. ஆனால் தாயம்மாவுக்கு ஒரு பெரிய சவால் காத்திருந்தது. 20 ஆண்டுகளாக தன்னை வெறுக்க கற்றுக் கொடுக்கப்பட்ட தன் மகளின் மனதை அவள் எப்படி மாற்றப் போகிறாள்? சிவகாமிக்கும் ராதிகாவுக்கும் எப்படி ஒரு புது வாழ்வு தரப்போகிறாள்? சண்முகம் காவல்துறை வாகனத்தில் ஏறிய போது அந்த மாளிகையே ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டது போல இருந்தது. ஆனால் மாளிகைக்குள் இன்னும் ரணங்கள் ஆறிவிடவில்லை. தாயம்மா தன் மகள் ராதிகாவை இருக்க அணைத்து கொண்டாள். ராதிகாவின் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. 20 ஆண்டுகளாக அவள் வாழ்ந்த உலகம் ஒரு பொய் என்று தெரிந்த அதிர்ச்சியில் இருந்து அவளால் மீள முடியவில்லை. இனி பயப்படாதே கண்ணு, உன் அம்மா வந்திருக்கேன், எவனும் உன்னை தொட முடியாது என்று தாயம்மா தைரியம் சொன்னாள். அடுத்த சில வாரங்கள் தாயம்மாவுக்கு பெரும் சவாலாக இருந்தன. சண்முகம் ஒரு செல்வாக்கு மிக்க மனிதர் என்பதால் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப எவ்வளவோ முயன்றார். ஆனால் தாயம்மா இப்போது பழைய வறியவள் அல்ல. அவளது மூத்த மகள் செல்வி ஒரு சிறந்த வழக்கறிஞர் என்பதால் அவளே இந்த வழக்கை நேரடியாக கையில் எடுத்தாள். அம்மா, கவலைப்படாதீங்க. ராதிகாவுக்கும் சிவகாமி அம்மாவுக்கும் இழைக்கப்பட்ட அநீதிக்கு சட்டம் கண்டிப்பா தண்டனை கொடுக்கும் என்று செல்வி உறுதியளித்தாள். நீதிமன்றத்தில் சண்முகத்தின் வக்கீல்கள் ராதிகா மேஜர் பெண், அவர் விருப்பப்பட்டுதான் திருமணம் செய்தார் என்று வாதாடினார். ஆனால் செல்வி மிக லாவகமாக ஆதாரங்களை முன்வைத்தாள். சிவகாமியின் பல ஆண்டுகால சித்திரவதைக்கான மருத்துவ சான்றிதழ்கள், ராதிகா ஒரு தனி அறையில் அடைத்து வைக்கப்பட்டதற்கான சாட்சிகள் மற்றும் சண்முகத்தின் மருத்துவ அறிக்கை என அனைத்தும் சமர்ப்பிக்கப்பட்டன. இறுதியில் நீதிபதி தீர்ப்பளித்தார். சண்முகத்திற்கு பெண்களை சித்திரவதை செய்ததற்காகவும் கட்டாய திருமணம் செய்ததற்காகவும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. ராதிகா மற்றும் சண்முகத்தின் திருமணம் சட்டப்படி செல்லாது என அறிவிக்கப்பட்டது. சிவகாமிக்கும் சண்முகத்திற்கும் இடையிலான திருமண உறவு அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து மூலம் முடிவுக்கு வந்தது. நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்தபோது சிவகாமியின் முகத்தில் ஒரு பெரிய விடுதலை உணர்வு தெரிந்தது.
20 ஆண்டுகால இருண்ட சிறையிலிருந்து வெளியே வந்த பறவையைப் போல அவள் உணர்ந்தாள். ராதிகா மெதுவாக தாயம்மாவிடம் வந்தாள். அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களை ரொம்ப தப்பா பேசிட்டேன். அந்த ஆள் என்னை அப்படி நம்ப வச்சிருந்தார் என்று விம்மி அழுதாள். தாயம்மா அவளது கண்ணீரை துடைத்தாள். உன் மேல என்ன தப்பு இருக்கு ராதிகா? உன்னை பெத்தவளே உன்னை வித்ததுதான் எல்லாத்துக்கும் காரணம். ஆனா இப்ப பாரு, உன் அக்கா செல்விதான் உனக்காக வாதாடி ஜெயிச்சிருக்கா. இவ உன் சொந்த அக்கா என்று அறிமுகப்படுத்தினாள். செல்வி ராதிகாவை அணைத்து கொண்டாள். இனிமே நாம எல்லாரும் ஒன்னா இருப்போம் ராதிகா, உனக்கு ஒரு கஷ்டமும் வராது. தாயம்மா சிவகாமி அம்மாளின் கைகளை பற்றி கொண்டாள். அம்மா, அன்னைக்கு என் வறுமையை போக்கின மகராசி நீங்க. இன்னைக்கு நீங்க அனாதை இல்லை. என் வீட்டுக்கு நீங்க வரணும். என் மகள்களுக்கு நீங்களும் ஒரு அம்மாவா அங்கேயே இருக்கலாம் என்றாள். சிவகாமி திகைத்து போனாள். இல்லை தாயம்மா, நான் செஞ்ச துரோகத்துக்கு எனக்கு இது தகுதி இல்லை. இல்லைங்கம்மா, நீங்க இல்லாட்டி என் ராதிகா இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டா. அந்த நரகத்துல நீங்களும் அவளுக்காக எவ்வளவோ அடி வாங்கி இருக்கீங்க. வாங்க போவோம் என்று தாயம்மா பிடிவாதமாக அழைத்தாள். அந்த பாழடைந்த மாளிகைக்கு பெரிய பூட்டு போடப்பட்டது. ஒரு காலத்தில் பாவம் தங்கியிருந்த அந்த இடம் இப்போது அமைதியானது. தாயம்மா, ராதிகா மற்றும் சிவகாமி ஆகிய மூவரும் ஒரு புதிய விடியலை நோக்கி தாயம்மாவின் ஊருக்கு பயணமானார்கள். தாயம்மாவின் கார் அவளது ஊருக்குள் நுழைந்த போது ராதிகாவின் மனதுக்குள் 1000 கேள்விகள் அலைமோதின. 20 ஆண்டுகளாக தான் வளர்ந்த மாளிகை, அங்கு அனுபவித்த சித்திரவதை, இப்போது திடீரென தெரிய வந்த தன் உண்மையான அடையாளம் என அனைத்தும் அவளை நிலைகுலைய செய்திருந்தன. வீட்டு வாசலில் தாயம்மாவின் மற்ற 4 மகள்களும் ஆவலுடன் காத்து கொண்டிருந்தனர். கார் நின்றதும் பட்டு சேலை உடுத்திய அந்த பெண்கள் ஓடி வந்து ராதிகாவை சூழ்ந்து கொண்டனர். எங்க தங்கச்சி வந்துட்டா என்று ஒருத்தி அணைக்க, என்னை தெரியுதா ராதிகா, நான் உன் 3வது அக்கா கவிதா என்று இன்னொருத்தி அறிமுகம் செய்து கொண்டாள். ராதிகா திகைத்து நின்றாள். இவ்வளவு பேரா? எனக்காக இத்தனை அக்காக்களா என்று அவள் கண்கள் கசிந்தன. தன் வாழ்நாள் முழுவதும் தனிமையிலும் பயத்திலும் கழித்தவளுக்கு இந்த அன்பு ஒரு பெரிய மலையாக தெரிந்தது. அன்று இரவு வீட்டின் கூடத்தில் தாயம்மா, சிவகாமி மற்றும் ராதிகா மட்டும் அமர்ந்திருந்தனர். விளக்கு வெளிச்சத்தில் மூவரின் முகங்களும் மங்களாக தெரிந்தன. ராதிகா மெதுவாக தாயம்மாவின் கையை பிடித்து கொண்டாள். அம்மா, ஒரு விஷயம் கேட்கட்டுமா? அன்னைக்கு ஏன் என்னை வித்தீங்க? உங்களுக்கு என் மேல பாசம் இல்லையா? இல்ல நான் 6வது பொண்ணா பிறந்தது உங்களுக்கு பிடிக்கலையா என்று தழுதழுத்த குரலில் கேட்டாள். தாயம்மா விம்மி விம்மி அழுதாள். இல்லடா கண்ணு, உன்னை வித்த அன்னைக்கு என் உயிர் போயிருச்சு. ஆனா உன் அக்காக்கள் 5 பேரும் ஒருவேளை சோறு இல்லாம எலும்பும் தோலுமா பசியில சுருண்டு கிடந்தாங்க. உன் அப்பா உன்னை கொல்ல துணிஞ்சாரு. உன்னை காப்பாத்தவும் மற்ற 5 பேருக்கு ஒரு வாழ்வு தரவும் தான் உன்னை வித்தேன். அந்த பணத்துல தான் இன்னைக்கு இவங்க எல்லாரும் படிச்சு பெரிய ஆளாயிருக்காங்க. உன் ஒருத்தியோட தியாகத்துல தான் இவங்க வாழ்க்கை இன்னைக்கு ஒளி வீசுது என்று காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள் தாயம்மா. அப்போது சிவகாமி அம்மாள் குறுக்கிட்டாள். இல்லை ராதிகா, உன் அம்மாவை விட நான் தான் பெரிய பாவி. என் வாழ்க்கையை காப்பாத்திக்க ஒரு தாயோட வறுமையை பயன்படுத்திக்கிட்டேன். உன்னை நல்லா வளர்ப்பேன்னு வாக்கு கொடுத்துட்டு ஒரு மிருகத்துக்கிட்ட உன்னை அடகு வச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடு தாயி என்று அழுதாள். ராதிகா எழுந்து இருவர் நடுவிலும் அமர்ந்தாள். ஒரு பக்கம் தன்னை ஈன்ற தாய், இன்னொரு பக்கம் தன்னை வளர்த்த தாய். அம்மாக்களா, அழாதீங்க என்று இருவரின் கைகளையும் சேர்த்து பிடித்தாள். நீங்க என்னை வித்ததால தான் இன்னைக்கு 5 அக்காக்கள் கிடைச்சிருக்காங்க. நீங்க என்னை வாங்கினதுனால தான் இவ்வளவு பெரிய உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்காக எதையும் செய்வான்னு எனக்கு இப்போ புரியுது. உங்களை நான் மன்னிக்கல. ஏன்னா உங்க மேல எனக்கு கோபமே இல்லை. நீங்க 2 பேருமே என் அம்மாக்கள் தான். அந்த சங்கமம் வெறும் மனிதர்களின் சங்கமம் அல்ல. அது பல ஆண்டுகால குற்ற உணர்ச்சியின் விடுதலையாக அமைந்தது. தாயம்மாவுக்கு தான் இழந்த சொத்து திரும்ப கிடைத்தது போல இருந்தது. சிவகாமிக்கு தான் இழந்த நிம்மதி அந்த வீட்டின் அன்பில் மீண்டும் கிடைத்தது. அன்று இரவு அந்த பெரிய வீட்டில் 6 மகள்களும் ஒரு தாய் போல தாயம்மாவின் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டனர். வறுமை பிரித்த அந்த பாசம் இன்று வசதியாலும் நேர்மையாலும் மீண்டும் ஒன்றாக இணைந்தது. காலம் காயங்களை ஆற்றும் வல்லமை கொண்டது என்பார்கள். தாயம்மாவின் வீட்டில் இப்போது அந்த அற்புதம் நடந்திருந்தது. பழைய கசப்பான நினைவுகள் மெல்ல மெல்ல மறைந்து அந்த இல்லம் முழுவதும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டிருந்தது. தாயம்மாவின் பெரிய ஜவுளி கடை மற்றும் நகைக்கடை இப்போது இன்னும் விரிவடைந்திருந்தது. அதில் ஒரு பகுதியை ராதிகா சிவகாமி கைவினை மையம் என்று பெயரிட்டு தன் மகளுக்கும் சிவகாமிக்கும் ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கி கொடுத்தாள் தாயம்மா. ராதிகா இப்போது பயந்த சுபாவம் கொண்ட பெண்ணாக இல்லை. தன் அக்கா செல்வியின் வழிகாட்டுதலில் மேல் படிப்பு படிக்க தொடங்கி இருந்தாள். சிவகாமி அம்மா தாயம்மாவின் குடும்பத்தில் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டாள். சிவகாமி பெரியம்மா என்று அந்த 6 மகள்களும் அழைக்கும் போது 20 ஆண்டுகால தனிமை அவளை விட்டு நிரந்தரமாக விடை
நடைபெற்றது. அன்று ஒரு மங்கலான காலை வேளை. தாயம்மாவின் மூத்த மகள் செல்வியின் திருமணம் அந்த ஊரே மெச்சும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திருமண மண்டபத்தில் கூட்ட நெரிசல். தாயம்மா பட்டு சேலையில் ஜொலித்துக் கொண்டிருந்தாள். அவளது கணவர் மாணிக்கம் இன்று தன் 6 மகள்களையும் பெருமையுடன் பார்த்து கொண்டிருந்தார். மணமேடையில் செல்வி அமர்ந்திருக்க அருகில் மற்ற 5 மகள்களும் பட்டு பாவாடை சட்டையில் தேவதைகள் போல நின்றிருந்தார்கள். குறிப்பாக 6வது மகள் ராதிகா தன் அக்காவுக்கு மாலையை எடுத்து கொடுத்து கொண்டிருந்த காட்சியை கண்ட தாயம்மாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அப்பாவு கூட்டத்தில் இருந்து வெளியே வந்து தாயம்மாவிடம் சொன்னார். தாயம்மா, அன்னைக்கு ஒரு வேளை சோத்துக்கு கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை வித்துட்டு ஊரை விட்டு ஓடுனியே, இன்னைக்கு பாரு, அந்த ஒரு பிள்ளையால உன் 5 பிள்ளைகளும் மகாராணியா நிக்கிறாங்க. நீ செஞ்ச அந்த தியாகம் வீண் போகல. தாயம்மா சிவகாமி அம்மாளின் கையை பிடித்து கொண்டாள். இல்லை அண்ணே, அன்னைக்கு இவங்க மட்டும் அந்த குழந்தையை ஏத்துக்கலைனா என் குடும்பமே சிதைஞ்சு போயிருக்கும். ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்காக எதையும் செய்வா. நான் வறுமையால மகளை வித்தேன். இவங்க தன் வாழ்க்கைக்காக மகளை வாங்கினாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளை தான் எங்க 2 பேரையும் ஒன்னா இணைச்சிருக்கு என்றால் நெகிழ்ச்சியுடன். திருமணம் முடிந்து புதுமண தம்பதிகள் ஆசீர்வாதம் வாங்கும்போது தாயம்மா தன் 6 மகள்களையும் அருகில் அழைத்தாள். பிள்ளைகளா, வாழ்க்கையில வறுமை வரும், கஷ்டம் வரும். ஆனா ஒரு பெண்ணோட மன உறுதி எப்பேற்பட்ட சூழலையும் மாத்தும். பாசத்தை விலைக்கு வாங்க முடியாதுங்கிறதுக்கு நீங்களே சாட்சி. நாம எல்லாரும் இனி பிரியாம ஒன்னா இருக்கணும். அதுதான் நான் செஞ்ச தவத்துக்கு கிடைச்ச உண்மையான பலன் என்று தாயம்மா உணர்ச்சி வசப்பட்டு கூறினாள். அந்த திருமண மண்டபமே கைத்தட்டலால் அதிர்ந்தது. தாயம்மா, சிவகாமி மற்றும் 6 மகள்கள் என அனைவரும் ஒரு புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்தார்கள். அந்த படத்தில் தெரிந்த புன்னகை பல ஆண்டுகால ரகசியங்கள், வலிகள் மற்றும் தியாகங்களுக்கு கிடைத்த ஒரு அழகான விடியலாக அமைந்தது. வறுமை பிரித்த பாசம் தர்மத்தால் மீண்டும் இணைந்தது. தாயம்மாவின் தவம் பலித்தது.